தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. பெதஸ்தா தீர்க்கதரிசன ஜெப வீட்டின் இன்றைக்கான வேத வசனம் மத்தேயு 18ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் மிக பெரியவனாயிருப்பான். வசனத்துல இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ. அப்போ இந்த நாட்கள்ல என்னன்னா, பிள்ளைகளைப் போல நம்மளை என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய சமூகத்துல நம்மளை என்ன செய்யணும், தாழ்த்த வேண்டும். பிள்ளைகளைப் போல மனம் திரும்ப வேண்டும். பிள்ளைகள் எவ்வளோ அடித்தாலும் அது என்ன செய்ய, அடுத்து என்ன செய்யாது, ஒன்றுமே சொல்லாது. பிள்ளைகள் கர்த்தருக்கு ரொம்ப என்னதுன்னா பிரியமுள்ள பிள்ளைகள். அப்போது இந்த நாட்களில் பிள்ளைகளை என்ன செய்யணும், கர்த்தருக்கு நேராக நம்ம வழி நடத்த வேண்டும். பிள்ளைகளைப் போல நம்ம என்ன செய்யணும், தாழ்த்தும் போது அவங்க தான் பரலோக ராஜ்யத்தில் மிக பெரியவனாயிருப்பான். ஏசப்பா ஒரு வசனத்தில் சொல்லியிருக்கு, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு அவர்களை இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள். அப்போது இந்த நாட்களில் சிறு பிள்ளைகளை இயேசு இடத்துல என்ன செய்யணும், கொண்டு வரணும். சிறு பிள்ளைகளை இயேசப்பாவுக்கு என்ன செய்யணும், பிரியமுள்ள பிள்ளைகள். அவங்களுக்கு இயேசை பற்றி வசனத்தை சொல்லிக் கொடுக்கணும். இயேசப்பாவுக்கு என்னென்ன பிரியமுள்ள காரியங்களோ அந்த காரியத்தை என்ன செய்யணும், சிறு பிள்ளைகள் செய்யும்போது பரலோக ராஜ்யத்தில் மிக பெரியவனாக இருப்பான். அப்போ நம்ம பிள்ளைகள் மேலே அன்பு செலுத்தணும். பிள்ளைகளை தாழ்த்தி ஒவ்வொரு நேரமும் பிள்ளைகளை நேசித்து அவர்களை கர்த்தருக்குள் அடிச்சணும், வழி நடத்தணும். அதான் வசனம் சொல்லுது, ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் மிக பெரியவனாயிருப்பான். ஆமென்.